ஹலோ மக்களே, டிஎன்பிசி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இங்கிலீஷ் புக்கு 6வது ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற போம் என்ன அப்படின்னா, குரோக்கடைல் அப்படின்ற மாதிரி. குரோக்கடைல்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். என்ன தமிழில் குரோக்கடைலுக்கு சொல்லுவீங்க? அதே தான், சரிங்களா? ஸோ குரோக்கடைல் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பார்ப்போம். இதுக்கு ஆத்தர் யார் அப்படின்னா லீவிஸ் கேரோல் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், ஓகேங்களா? இவர் ரொம்ப எழுதுனதுலே ஃபேமஸான புத்தகம் எதுன்னா ஆலைஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதோட ஆத்தர் வந்து லீவிஸ் கேரோல். இவர் எழுதின புத்தகத்தின் ரொம்ப ஃபேமஸான புத்தகத்தின் பெயர் வந்து ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட். இது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆலிஸ் இன் வண்டர்லேண்டோட ஆத்தர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து லீவிஸ் கேரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? வாங்க போம்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? How doth the little crocodile improve its shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spreads his claws and welcomes little fishes in with gently smiling jaws அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனை லைன் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 எட்டே லைனில் வாக்கியங்களில் அவர் பெரிய மெசேஜே சொல்லியிருக்காரு. என்ன மெசேஜ் அப்படின்றது பார்ப்போம். ஹவு டத் த லிட்டில் குரோக்கடைல் இம்ப்ரூவ் இட்ஸ் ஷைனிங் டெய்ல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குரோக்கடையில் அவர் எப்படி வர்ணிக்கிறாரு அப்படின்னா லிட்டில் குரோக்கடைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே டாத் அப்படின்னா என்னடா புது வார்த்தைலாம் நினைக்கிறாங்க, டஸ்ஸு தான் பழங்காலத்தில் டாத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஹவு டஸ் த லிட்டில் குரோக்கடைல் இம்ப்ரூவ் இட்ஸ் ஷைனிங் டெய்ல் வந்து ஷைனிங்காக இருக்காமா. எப்பட்றா அந்த டெய்ல் வந்து ஷைனிங் ஆகிடுச்சு அப்படின்னா, நைல் இருக்கு இல்லையா, ரிவர் நைல் எங்கே இருக்குல்ல, அந்த நைலோடைய தண்ணி அந்த டெய்லில் விழுகிறப்போ அந்த டெய்லில் இருக்கிற ஸ்கேல்ஸ் எல்லாம் கோல்டன் கலரில் பொன் போல் மின்னுமாமா, சரிங்களா? அதுதான் வந்து ஷைனிங் டெய்ல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷைனிங் டெய்ல் அப்படின்னா மின்னுறது, அதுவும் எப்படி மின்னுதாமா, கோல்டன் கலரில் மின்னுதாமா, ஓகேங்களா? எதனால மின்னுது? நைல் நதியில் வரக்கூடிய தண்ணி அந்த குரோக்கடைல் மேலே பட்டுச்சுன்னா அந்த குரோக்கடைலோட டெய்ல் வந்து அப்படியே பொன் நிறமாக மின்னுதாமா, ஓகேங்களா? அது வந்து அப்படி சந்தோஷமாக சியர்ஃபுல்லாக ஹி சீம்ஸ் டு கிரின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வாயை திறந்துட்டு அப்படியே கிரின் மாதிரி உட்காந்து, ஓகேங்களா? கிரின் அப்படின்னா சீம்ஸ் டு கிரின் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் இட்ஸ் கிளாஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ரெடியாக பொசிஷனில் இருக்குது, விரித்து வச்சு இருக்குது. அதே மாதிரி வாயெல்லாம் திறந்துட்டு அவ்வளோ கிரின் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ், ஓகேங்களா? இது என்ன பண்ணுது? வாயெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு பாவம் இந்த சின்ன சின்ன மீனுங்க, அதுகளுக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணும்? ஆஹா என்னமோ மின்னுதடா, அது போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மீன்கள் அங்கே துள்ளி குதிச்சுட்டு போக இந்த குரோக்கடைல் வாயை வந்து அழகாக திறந்துட்டு இருக்கிறப்போ இந்த மீன் இதை கவனிக்காமல் அந்த வாய்க்குள்ளே போயிருதாமா, ஓகேங்களா? இது அப்படியே இந்த குரோக்கடைல் சந்தோஷமாக அதை வந்து சாப்பிடுது வித் ஸ்மைலிங் ஜாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த குரோக்கடைல் என்ன பண்ணுது? விவரமாக அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, அது வந்து மின்றதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விளக்குறதுக்கான ஒரு போம் தாங்க இது, ஓகேங்களா? அது வந்து மின்னுது இல்லையா, வெல்கம் பண்ணுறதுக்காக அந்த லிட்டில் ஃபிஷஸை மின்னு தன்னோட டெய்ல்ஸ் எல்லாம் மின்ன வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லிட்டில் ஃபிஷஸ் எல்லாம் அதை வந்து கூப்பிட்டு தன்னோட ஜாஸ்குள்ளே போன பிறகு இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னது யார் அப்படின்னா லீவிஸ் கேரோல் அப்படின்ற மாதிரி, ஓகேங்களா? லீவி கேரோல் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதில் பார்ப்போமா, புத்தகம் பின்னாடி இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்புறம் சூஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் ரைட் தேம் இந்த கரண்ட் பிளாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? கிளாஸ், ஓகே, ஏடபிள்யூஎஸ்ன்னு முடியுதா? ஜாஸ் ஏடபிள்யூஎஸ்ன்னு முடியுதா? இந்த இடத்துல அடுத்தது என்ன வருது? காவ்ஸ்ன்னு சொல்லியிருக்கா, அதுவுமே ஏடபிள்யூஎஸ் முடியுதா? அடுத்தது பாவ்ஸ் இருக்கா, அதுவுமே ஏடபிள்யூஎஸ்ல முடியுது, ஓகேங்களா? அடுத்தது அப்பப்போ இங்கே ஃபைனலாக என்ன வரும்? கிளாஸ், ஜாஸ், காவ்ஸ், அடுத்தது பாவ்ஸ் முடிஞ்சிருதா?
அடுத்தது என்ன அப்படின்னா கிரின் இன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டின் முடியுதா, ஐஎனில் முடியுதுங்களா? ஸோ டின் வந்துருமா? அடுத்து ஐஎனில் முடிகிறது என்ன அப்படின்னா தின், அதுவுமே ஐஎனில் முடியுதா? ஸோ ஆன்சர் என்னென்னா கிரின் இன் டின் தின். சரிங்களா? அடுத்தது குரோக்கடைல் நைல். குரோக்கடைல் பாருங்கள் ஐஎல்இயில் முடியுதா? நைல் பாருங்கள் ஐஎல்இயில் முடியுதா? இந்த அவங்க கொடுத்துருக்கிறது ஃபைல் பாருங்கள் ஐஎல்இயில் முடியுதா? ஸோ அடுத்தது வைல் WHILEயில் முடியுதா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து குரோக்கடைல், நைல், ஃபைல், வைல். ஓகேங்களா? அடுத்தது டெய்ல் அப்படின்னு முடியுதா? டெய்ல், ஸ்கேல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லு ஸ்கேல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லுக்கு வந்து நமக்கு துணை என்னது மெயில் அப்படின்னு எழுதலாமா? ஸோ ILE அப்படின்றது அதுவுமே முடியுது. ஓகேங்களா? அடுத்தது ஸ்கேல் ALE அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். மறக்காமல் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்ற ஒரு கான்செப்டை விளக்குறதுக்கான ஒரு போம் தான் இது. ஓகேங்களா மக்களே? தேங்க்யூ.